நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு நீர்க்கோலம் அத்தியாயம் 62. இளவேனில் வருகை. குருதி தூய்மையை சொல்லிக் கொள்ளும் எக்குலமும் தன் தொடக்கத்தை திரும்பி பார்ப்பதை விரும்புவதில்லை என்ற முதல் வரியுடன் எந்த அரச குலத்தையும் ஆய்வதே என் வழக்கம் என்றார் திரையம்பகர். தொன்மையான ஆரிய அரச குடிகளில் ஒன்றான கேகயம் குலக்கலப்பால் பிறந்த ரதக்காரர்களின் குருதி வழி கொண்டது என்று அறிக. சம்பவன் எழுந்து அமர்ந்து விட்டான். மெய்யாகவா என்றான். சத்திரியர்கள் ஏதேனும் பிற குடியிலிருந்துதானே வர முடியும் என்றார் திரையம்பகர். அதை சொல்வதனால்தான் நான் நள்ளிரவில் அன்னம் இறக்கிறேன். குலங்களும் குடிகளும் என எண்ணிக்கையற்று பெருகி பறந்திருக்கும் இங்குள்ள மக்களை தொழில் இயல்பு இரண்டுக்கும் ஏற்ப 4 என பகுத்தனர் முன்னூலோர். அந்நான்கின் வர்ணங்கள் ஒன்றுடன் ஒன்று கலந்து உருவாகும் இடைவர்ணத்தை 2 என பகுத்தனர். பிராமணரோ சத்திரியரோ சூத்திரர்களுடன் உறவு கொண்டு பிறக்கும் மைந்தர்கள் சூதர்கள் எனப்பட்டனர். பிராமணரோ சத்திரியரோ வைசியருடன் உறவு கொண்டு பிறக்கும் மைந்தர் ரதக்காரர் என்றனர். சூதர் வைசியருக்கு கீழானவர்கள், ரதக்காரர்கள் வைசியருக்கு மேலானவர்கள். தேர்கள் உருவான காலம் அது. சத்திரியர் விளைவிக்கலாகாது, விலங்கு பேணலாகாது, துலாக்கோல் பற்றாலாகாது என்பது நெறி. விளைவிப்பவன் அழிக்க மாட்டான், விலங்கை பேணுபவன் கொல்ல தயங்குவான், வாளுடன் துலாக்கோல் பற்றியவன் கொள்ளையனாவான். ஆகவே சூதர்கள் மட்டுமே புரவி பேணினர். அவர்கள் படைக்கல்லம் ஏந்தலாகாது. 100 பேர் கொண்ட படையை ஒற்றை தேர் எதிர்கொள்ளும் என்றான போது போர் தொழில் அறிந்தவன் நாடாளக்கூடும் என்னும் நிலை வந்து அமைந்தது. சூதர் நாடாளக்கூடும் என்றாயிற்று. சூதர் நாடாள்வது சூத்திரரை பணியச் செய்யாது. எனவே ரதக்காரர் மட்டுமே தேர்வலராக வேண்டும் என்று தொல்நெறி நூல்கள் வகுத்தன. ரதக்காரர்கள் தங்களுக்குள் பெண் கொள்வது தடை செய்யப்பட்டது. அவர்களின் பெண்களை சத்திரியர்களோ பிராமணர்களோ மட்டுமே மணக்க வேண்டும் என்று வகுக்கப்பட்டது. ரதக்காரர்கள் சூத்திரர் பெண்களை மணக்கலாம். அந்த மனம் கொடைமணம் எனப்பட்டது. மணப்பெண் தன் இல்லத்தை நீங்குவதில்லை. கணவர்கள் வந்து செல்வார்கள். மைந்தர்கள் அன்னையர் பெயருடன் அன்னையரின் குலமாக வளர்வார்கள். தந்தை என்பது ஒரு முகமும் பெயரும் மட்டுமே. தந்தைக்கு மைந்தர் மேல் பொறுப்பும் உரிமையும் இல்லை. ரதக்காரர்கள் எப்போதும் 10ஆக 100ஆக பிரிக்கப்பட்டு ஊருக்கு சிலராகவே அமைய வேண்டும் என்று நிறுவப்பட்டது. ஆயினும் தொன்னாளில் நிகழ்ந்த பெரும் போர் ஒன்றில் தேர்களுடன் ஒன்று கூடிய ரதக்காரர்கள் படையென இணைந்து நாடொன்றை கைப்பற்றினர். அவர்களை ஒருங்கிணைத்து வழிநடத்தி நிலம் வென்றவன் கேகயன் என்னும் வீரன். அவன் அயோத்தி நாட்டு இளவரசி ஒருத்திக்கு ரதக்காரர்களில் பிறந்த மைந்தன். அவன் கைப்பற்றி ஆண்ட நிலம் சூதர் நாடு என்று பெயர் கொண்டது. அது அவன் பெயரால் பின்னர் கேகயம் என்னும் நாடானது. தேர் நடத்தி களம் புகும் கேகயரை வெல்ல இயலாதென்பதை 18 போர்களுக்கு பின் உணர்ந்த சத்திரியர்கள் அவனை தங்களில் ஒருவன் என்று ஏற்றுக்கொண்டனர். வேள்விகள் செய்தும் சத்திரிய குலத்தில் மணமுடித்தும் அவன் தன்னை சத்திரிய குடி என்று ஆக்கிக் கொண்டான். தலைமுறைகள் கடந்த பின்னர் அவர்கள் எவர் என்பது பெண்கோளின் போது மட்டுமே பேசப்படும் பொருள் என்றாயிற்று. கேகயனுக்கு மச்சர் குல மகளாகிய மாலவியில் பிறந்த மைந்தன் தொல் கீசகன். ரதக்காரனாகிய கீசகன் தன் 12 தம்பியருடன் படை கொண்டு சென்று மச்சர் நாட்டை அமைத்தான். அவன் கொடிவழியில் வந்தவர்கள் அனைவரும் கீசகர்கள் என்றே அழைக்கப்பட்டனர். அக்குருதி மரபில் வந்த கீசகன் ஒருவனே தென்னாளில் நிஷத மச்ச கூட்டமைப்பை உருவாக்கி விராட அரச மரபை அமைத்தவன். அவனை மகா கீசகர் என்று வணங்குகிறது விராடம். மச்சர் குலத்து கீசகர்கள் சத்திரியர்களுக்கு அடிமை என நின்று கப்பம் கட்டினர். ஆனால் சத்திரியர்களிடையே ஒவ்வொரு நாளும் போர் நிகழ்ந்தது. மாறி மாறி அவர்கள் மச்சர்களை கைப்பற்றி கப்பம் கோரினர். மச்சர் குலம் பெருகி பின்னகர்ந்து பல ஊர்களாகியது. எனவே மச்சர்கள் சத்திரியர்களுடன் மனம் கொள்வதை தவிர்த்தனர். சர்மாவதிக்கு அப்பால் காடுகளில் வாழ்ந்த காலகேயர்கள் என்னும் அசுர குடியினருடன் அவர்கள் மன உறவு கொள்ளலாயினர். 100 கிளைகளாக பாரத வருஷம் முழுக்க பரவி இருந்த காலகேயர்கள் காசியபருக்கு திதியில் பிறந்த குலம் என தொல் மரபு கொண்டவர்கள்.
காலகேயர்களுடனான உறவு மச்சர்களை சத்திரியர்களிடமிருந்து முற்றாக பிரித்தது. காலம் செல்கையில் அவர்கள் நிஷாதர்கள் என்றாயினர். அவர்களை சத்திரியர்கள் நீர் முதலைகளை என நாளும் வேட்டையாடி ஒழித்தனர். கங்கையிலிருந்து பின்வாங்கி சர்மாவதிக்கு சென்று அங்கிருந்தும் பின்வாங்கி சதுப்பு நிலங்களுக்குள் புகுந்து கொண்டனர் அவர்கள். நாளடைவில் கீசகர்கள் என்னும் பெயர் அவர்களிடமிருந்து மறைந்தது. கேகய குலத்தின் குருதி தொடர்பு தொல்கதைகளிலும் வெறியாட்டில் பூசக நாவில் எழுந்து வரும் சொல்லிலும் மட்டுமே வாழ்ந்தது. காலகேய மச்சர்குடியில் பிறந்தவள் மாலவி. அன்றொரு நாள் சர்மாவதியில் முதலை வேட்டைக்கு வந்த கேகய மன்னன் மச்சர்களின் சிற்றூர் ஒன்றில் தங்கினான். அவனுக்கு ஊனுணவு சமைத்து பரிமாறிய பெண்ணின் அழகில் மயங்கி அவள் பெயரை கேட்டான். மாலவி என்றதும் திகைத்து, அது கேகய அரசகுடியின் தொல்லன்னையின் பெயர் அல்லவா? மச்சர்கள் எப்படி அப்பெயரை சூட்டிக் கொள்ளலாம் என்று கேட்டான். அவளுக்கு அதற்கான விடை தெரிந்திருக்கவில்லை. அவள் சென்று தன் குடியின் முதுபூசகர் ஒருவரை அழைத்து வந்தாள். அவர்தான் கேகயத்தின் மெய்யான வரலாற்றை கேகயனுக்கு சொன்னார். கேகயன் தங்கள் குருதியினன் என்றும் அவனுக்கு மன உறவுக்கு உரிமையுள்ளதே மச்சர் குடி என்றும் உரைத்தார். மச்சர்களை குடியென பெருக்கி நாடுகள் என அமைத்த சதகீசர்கள் என்னும் 100 கீசகர்களின் கதைகளை சொன்னார். கேகய அரசன் அறிந்திருந்த குல கதைகளின்படி கேகய நாட்டை அமைத்த முதற் கேகயர் வெண்புறவி ஒன்றின் வயிற்றில் பிறந்தவர். தவம் நிறைந்து விழித்திருந்த காசியப்ப முனிவர் அத்தருணம் மைந்தன் பிறக்க உகந்தது என்று கண்டு விழி செலுத்தி நோக்கிய போது அங்கு நின்றிருந்த வெண்புறவி ஒன்றை கண்டார். தான் ஓர் ஆண் புறவி என்றாகி அதை புணர்ந்தார். அப்புறவியின் வயிற்றில் பிறந்த மைந்தனை கேகயன் என்று பெயரிட்டு கங்கை கரை படகோட்டி ஒருவனிடம் அளித்தார். அவன் வளர்ந்து இளைஞனாக ஆனபோது தனக்குரிய துணைவியை தேடி கங்கை கரைக்கு வந்தான். தன் வேலை தூக்கி கங்கை மேல் வீசினான். அது சென்று விழுந்த இடம் குழிந்து சுழித்து அதில் ஒரு கன்னி எழுந்து வந்தாள். அவளே மாலவி. அவர்களிடமிருந்து பெருகியது கேகய பெருங்குலம். அயோத்தியின் தசரதனுக்கு மகள் கொடை அளித்து தொல் புகழ் கொண்டது அது. மெய் வரலாற்றை கேட்டதுமே கேகயனுக்கு அது உண்மை என்று தெரிந்துவிட்டது. கீசகர்களின் குருதி வழி வந்த குடியில் பிறந்தவள் மாலவி என்று அறிந்ததும் அவளை தன் மனையாட்டியாக ஏற்றுக்கொண்டான். அவளில் பிறந்த மைந்தனை கேகயத்தின் அரசனாக ஆக்குவதாக அனல் தொட்டு வாக்களித்தான். 3 மாத காலம் அவளுடன் காமத்தில் ஆடி அங்கே வாழ்ந்தான். ஆனால் கேகயத்திற்கு சென்று அங்கே தன் அமைச்சர்களிடம் பேசியதுமே அரசன் உளம் மாறினான். அன்று சத்திரிய அரசுகள் வடக்கே ஆற்றல் பெற்று வந்த காலகேயர்களுக்கு எதிராக ஓயா போரில் இருந்தனர். காலகேய மன்னன் பாலி அவர்கள் எண்ணி எண்ணி அஞ்சும் படைத்தலைமை கொண்டிருந்தான். காலகேய குருதி கொண்ட மச்சர் குலத்து மைந்தனை குடிச்சரடென அறிவித்தால் சிற்றரசான கேகயம் சத்திரிய கூட்டமைவிலிருந்து அகலும். மறுகணமே அது பெரும் மன்னர்களால் அழிக்கப்படும் என்றனர் அமைச்சர். ஆகவே தன் குடி மூத்தாருக்கு ஒரு பிழையீட்டு பூசனை செய்த பின் மாலவிக்கு அளித்த வாக்கை முழுமையாகவே கைவிட்டான் அரசன். மச்சர்களின் குழு ஒன்று வந்து அவளை அவன் ஏற்க வேண்டும் என்று கோரியது. அமைச்சர்கள் அதை ஒப்ப மறுத்தனர். 7 நாட்கள் நடந்த அப்பூசலின் இறுதியில் மாலவியை முடியுரிமையில்லா அரசு என்று ஏற்க அரசன் ஒப்பினான். அதற்கு மாலவி முற்றிலுமாக மறுத்துவிட்டாள். என் மைந்தன் அரசன், ரதகாரனாக ஒருபோதும் அரண்மனையை அண்டி வாழ மாட்டான் என்றாள். கேகயனின் அமைச்சர்கள் அன்றே சென்று காசி நாட்டு இளவரசி கிருஷையை மனம் பேசி முடிக்க விழா வேதமின்றி அவளை மணந்து கொண்டான். அவளுக்கு பிறந்த சுப்ரதன் என்னும் மைந்தன் திருஷ்டகேது என்னும் அரியணை பெயர் கொண்டு இன்று கேகயத்தை ஆள்கிறான். அவன் மகளை பெரும் புகழ் கொண்ட யாதவ கிருஷ்ணன் மணந்துள்ளான். அரசனால் கைவிடப்பட்ட மாலவி தன் மகனுக்கு கீசகன் என்று பெயரிட்டாள். அவனுக்கு சத கீசகர்களின் தொல்கதையை சொல்லி வளர்த்தாள். அவள் வஞ்சமே அவன் உடலில் முளைப்பால் என ஊறி பேருடல் என எழச் செய்தது. வெறும் கைகளால் மரக்கலங்களை தூக்கி ஆற்றில் இறக்குபவனாக அவன் இருந்தான். கங்கையின் அலை அவன் தோளில் குடிகொள்கின்றது என்றனர் பாடகர். அவன் இளையோனாக வளர்ந்த போது அவனை சூழ்ந்து மச்சர்கள் குடியுரிமை கொண்டனர். தொல்நாடுகளை மீட்டமைக்க வேண்டும் என்று எண்ணலாயினர்.
அவர்களின் குழு ஒன்று முடியுரிமை கோரி கேகயத்திற்கு சென்றது. கேகயனால் எள்ளி நகையாடப்பட்டு திரும்பி வந்தது. வஞ்சம் கீசகனை மேலும் ஆற்றல் கொண்டவனாக ஆக்கியது. விராடனுடன் வந்தான். இன்று என் நாட்டின் மணிமுடியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான் என்றார் திரையம்பகர். சம்பவன் குருதி ஒன்றையொன்று சுற்றி கொண்டிருக்கிறது போலும் என்று சொன்னான். மச்சர்கள் என்பதனால் கீசகனை மறுத்த கேகயன் தொல் கீசக குருதி கொண்ட விராடனுக்கு மகளை கொடுக்க நேர்ந்தது விந்தை. திரையம்பகர் நகைத்து, ஆம், குருதியை சலவை செய்து சீரமைக்க 7 தலைமுறை ஆகும் என்கின்றன நூல்கள். இங்குள்ள அரச குடிகள் அனைத்துமே அவ்வாறு வெண்மையாக்கப்பட்டவைதான். எத்தனை முறை என்பதே குல வேறுபாடென்றாகிறது என்றார். சற்று நேரம் இருளுக்குள் சீவிடின் ஓசை கேட்டுக்கொண்டிருந்தது. வலவன், கீசகன் இம்மணிமுடியை கைப்பற்ற முடியும். ஆனால் நாடு ஆள முடியுமா? சத்திரியர் அதை ஒப்புவார்களா என்ன என்றான். ஆம், அதை எண்ணியே அவன் இன்று வரை தயங்கினான். இனி தயக்கத்தை ஒழிக்கக்கூடும் என்றார் திரையம்பகர். இந்நகரில் புகுந்ததுமே அந்த மாற்றங்களை கண்டேன். இனி நாட்கள் சிலவே. சற்று நேரம் மீண்டும் அமைதி நிலவியது. அவரே மேலும் சொல்லட்டும் என அவர்கள் காத்திருந்தனர். காலகேயர்களின் பெருங்குடி 100 கிளைகள் கொண்டது. 100ஐயும் ஒருங்கிணைக்க காலகேயர்களின் மன்னர்களான விரோசனரும் அவர் மைந்தர் பாலியும் முயன்றனர். இன்று அவர்களின் மைந்தர் பாணர் அதில் வென்றிருக்கிறார். அவரை சதஹஸ்தி என்று அவர்கள் அழைக்கிறார்கள். அவர்கள் குடியில் தொல்கதைகள் என வாழும் ஹிரண்யகசுபுவையும் ஹிரண்யாக்ஷனையும் போல அவரும் மா ஒலி கொண்ட அசுரர் என்று அவர்களின் குல பாடகர்கள் பாடுகிறார்கள். பாணாசுரன் என்னும் சொல்லே காலகேயர்களை கிளர்ந்தெழச் செய்கிறது என்று. இமயமலை சாரலில் விரோசனர் அமைத்த சோனபுரி என்னும் சிறு நகரம் இன்று கோட்டையும் மகிழையும் என வளர்ந்து வெள்ளற்கரிய ஆற்றலுடன் எழுந்து நின்றிருக்கிறது. கீசகன் பாணாசுரனின் துணையை பெறுவான் என்றால் அவன் விராடபுரியை ஆள முடியும். 2 காலகேய நாடுகள் என இவை இணையும் என்றால் சத்திரியர் அஞ்சியாக வேண்டும் என்றார் திரையம்பகர். உத்தரன் உள கிளர்ச்சி கொண்டவனாக தேரில் எழுந்து நின்று, விரைவாக, மேலும் விரைவாக என்றான். நகர் மன்று நோக்கி அவ்வேளையில் நகர் மக்கள் அனைவருமே பெருகிச் செல்வது போல தோன்றியது. அத்தனை பேரும் அங்குதான் செல்கிறார்களா என்றான். ஆம் இளவரசே, அறிவிப்புகள் வருகின்றன அல்லவா? அழைப்பு நடை ஒலித்ததுமே கூடிவிடுவார்கள். உடனே செல், அவர்களை பிளந்து செல் என்றான். இளவரசே, அரை நாழிகை நேரமாவது அழைப்பு நடை ஒலிக்கும். தேர் கோட்டை முகப்பை அடைந்ததும் உத்தரன், அனைவரும் காணும்படி சென்று நில், நம் தேரை அனைவரும் காண வேண்டும் என்றான். திரைகளை அவனே மேலே தூக்கிவிட்டு கொண்டு கைகளை மார்பில் கட்டியபடி நின்றான். இளவரசே, அகம்படியினர் இல்லாமல் நீங்கள் இங்கே வருவது என சூதன் சொல்ல கை அமர்த்தி, எனக்கு அத்தகைய வீண் முறைமைகளில் ஆர்வமில்லை. என்னை என் மக்கள் காணட்டும், அவர்களில் ஒருவனாகவே எண்ணட்டும். அவர்களில் அரசனாக போகிறவன் நான், ஆனால் அவர்களுக்கு என்றும் எளியவன் என்றான். ஆம், அவர்கள் அதை அறிவார்கள் என்றான் சூதன். பின்னால் வந்த தேரிலிருந்து இறங்கிய ஏவலனை நோக்கி, அவர்களிடம் சொல், இளவரசர் உத்தரர் வந்திருக்கிறார் என்று என்றான். அவர்களே அறிவார்கள் இளவரசே என்றான் அவன். ஆனால் எவரும் என்னை நோக்கவில்லையே என்றான். அச்சம் இருக்கும் அல்லவா என்றான் ஏவலன். எதற்கு அச்சம்? நான் மக்களிடம் கனிவு கொண்டவன், அதை அவர்கள் இன்னும் அறியவில்லை என்றான் உத்தரன். அனைவருமே முரசு மேடையை நோக்கி கொண்டிருந்தார்கள். முரசு நடை மாறி அமைந்தது. அறிவிப்பு நிமித்திகன் எழுந்து தன் கோலை தூக்கிச் சுழற்ற அங்கிருந்தவர்கள் அனைவரும் மெல்ல அடங்கினர். அவன், விராட நிஷாதத்தின் குடிகளை, பெரும் புகழ் கொண்ட நளமாமன்னரின் குடி வழியினரே, பேரரசி தமயந்தியால் பெரும் புகழ் கொண்டவர்களே, உங்களை வாழ்த்துகின்றனர் இக்காலையை நிறைத்திருக்கும் வானக தெய்வங்கள். உங்கள் மேல் பொழிகிறது விண் நிகழ்ந்த முன்னோர்களின் வாழ்த்து என்றான். கூடியிருந்தவர்கள் வாழ்க வாழ்க என கை தூக்கினர். விராடகுல தோன்றல் காக கொடி கொண்ட நிஷத பெருந்தலைவர் தென்னகத்தை ஆளும் மாமன்னர் தீர்க்கபாகுவின் ஆணையால் மாதம் 3 மழையும் ஆண்டில் 2 வசந்தங்களுமாக பொழிகிறது இந்நாடு.
பேரரசி கைகேயியான சுதேஷ்ணையின் கனிவால் இங்குள்ள மகளிர் கலங்களில் அமுது ஒழியாமல் இருக்கிறது. ஆம், என்றென்றும் அவ்வாறே ஆகுக. கூடியிருந்தவர்கள் வாழ்த்தொலி எழுப்பினர். என்ன இது, பேசிக்கொண்டே செல்கிறான் என்றான் உத்தரன். இளவரசே, இது பொது அறிவிப்பு, முறைமைகளை சொல்லித்தான் ஆக வேண்டும் என்றான் சூதன். எனக்கு சலிப்பாக இருக்கிறது என்றான் உத்தரன். அறிவிப்பாளன். ஆகவே வரும் இளவேனிலை கொண்டாட இங்கே பெருவிழவு ஒன்றுக்கு நம் அரசர் ஆணையிட்டிருக்கிறார். வசந்த பஞ்சமியில் நம் இல்லங்கள் அணி கொள்ளட்டும், வண்ண ஆடைகள் நம்மை தேவர்களாக்கட்டும், அமுதென கள் உண்போம், கந்தர்வர்கள் என களியாடுவோம், நம்முடன் வந்து சேர்ந்து கொள்ளட்டும். அமராவதியில் இந்திரனுடன் உறையும் கந்தர்வர்களும் கிண்ணறர்களும் கிம்புருடர்களும் வித்யாதரர்களும் யட்சர்களும். அவ்வாறே ஆகுக என்றான். முரசொலி ஓய்ந்து அவன் இறங்க போன போது உத்தரன், என்ன இது, இறங்குகிறான்? அறிவிப்பு முடிந்து விட்டதா? அடே அறிவிலி, போய் சொல் என்று கூவினான். ஏவலன் ஓடிச் சென்று முரசு மேடை மேல் ஏறி அறிவிப்பாளனிடம் ஏதோ சொல்ல அவன் தலையசைத்து மறுத்தான். ஏவலன் உத்தரனை சுட்டி காட்டி வற்புறுத்தினான். அறிவிப்பாளன் மீண்டும் மேடையில் நின்று கை காட்ட முரசு மீண்டும் முழங்கியது. கலைந்து கொண்டிருந்த குடிகள் திரும்பி நோக்கினர். அறிவிப்பாளன், ஓர் அறிவிப்பு விடுபட்டு விட்டது. இளவரசர் உத்தரர் எவரும் ஏற முடியாத கரும்புறவியான காரகனில் பாய்ந்து சென்று புறவித்திறன் காட்டும் விளையாட்டுகளில் ஈடுபடுவார் என்றான். குடிகள் திரும்பி உத்தரனை பார்த்தனர். எவரும் எந்த உணர்ச்சியையும் காட்டவில்லை. அவர்கள் ஏற்கனவே பேசிக் கொண்டிருந்ததை நிறுத்தவும் இல்லை. அவர்கள் வாழ்த்துரைக்கவில்லையே என்றான் உத்தரன். அவர்கள் கிளர்ச்சி அடைந்து விட்டார்கள். புறவியை பற்றித்தான் பேசிக் கொள்கிறார்கள் என்றான் சூதன். எவரும் என்னை பார்க்கவில்லை என்றான் உத்தரன். அரசர்களை நேருக்கு நேர் பார்ப்பது பிழை இளவரசே என்ற சூதன். நாம் செல்வோம். தாங்கள் காரகனில் ஏறி பயிற்சி எடுத்து நெடு நாட்கள் ஆகின்றன. இன்னும் பிந்தினால் குதிரை நம்மை மறந்துவிடும் என்றபடி புறவியை தட்டி தேரை திருப்பினான். அவர்கள் எவ்வகையிலும் பொருட்படுத்தவில்லை என்றான் உத்தரன். இளவரசே, அவர்களுக்கு நீங்கள் காரகனில் ஊர்வது இன்று ஒரு செய்தியே அல்ல. அதில் புதிய வித்தைகளை நீங்கள் காட்டுகையில்தான் கிளர்ந்தெழுவார்கள். வருக என்றான் சூதன். தேர் நகர் தெருக்களினூடாக செல்லும் போது, பெண்டிருக்கு இன்னும் இச்செய்தி சென்றடையவில்லை என்றான் உத்தரன். ஆண்கள் சொல்ல மாட்டார்கள், ஆனால் பெண்கள் எப்படியோ அறிந்து கொள்வார்கள் என்று சூதன் சொன்னான். குதிரை பந்தியை அவர்கள் அடைந்த போது வெயில் வெம்மை கொள்ள தொடங்கி இருந்தது. வசந்தம் வரப்போகிறதென்கிறார்கள். இப்போது ஏன் வெயில் என்றான் உத்தரன். இரவில் பனி உள்ளதல்லவா என்றான் சூதன். நல்ல வெயில். இவ்வெயிலில் புறவி பயின்றால் அது எளிதில் களைத்துவிடும் என்றான் உத்தரன். நாம் நாளை புலரியில் வருவதே நல்லது சூதன். வந்துவிட்டோம், புறவியை பார்த்துவிட்டு செல்லலாமே என்றான். ஆம் என்று உத்தரன் இறங்கினான். தன்னை நோக்கி ஓடி வந்த குதிரை பந்தி காவலனிடம், அடே கிரந்திகனை இங்கே வரச் சொல் என்றான். அவன் செல்வதற்குள்ளாகவே நாமரும் கிரந்திகனும் அவனை நோக்கி ஓடி வந்தனர். கிரந்திகன் வணங்கி வாழ்த்துரைத்து, நானே அங்கே வருவதாக எண்ணி இருந்தேன் இளவரசே. தாங்கள் பயிற்சிக்கு வந்து 3 மாதங்களாகின்றன என்றான். உத்தரன், பயிற்சி என் கைகளிலும் கால்களிலும் உள்ளது. நான் எண்ணினாலும் அதை மறக்க முடியாது என்றான். காரகன் எங்கே? நான் அவனை பார்த்துவிட்டு செல்லலாம் என்று வந்தேன். கிரந்திகனை தொடர்ந்து ஒரு வெண்ணிற இளம் புறவி வந்தது. பால் நுரை போல் உள்ளது. புதிய புறவியா என்றான் உத்தரன். இளவரசே, அவன் இங்கே முன்பே இருந்தவன்தான். காதரன் வளர்ந்து விட்டான் என்றான். ஆம், அப்படியே பால் நுரை எழுவது போல எழுந்து விட்டான் என்றபடி உத்தரன் கை நீட்டி அதன் விலாவை தொட போக அது ரீ என ஓசையிட்டபடி நாகம் போல சீறி திரும்பி அவனை கடிக்க வந்தது. கிரந்திகன் குறுக்கே புகுந்து அதை தடுத்தான். ஏன், என்ன ஆயிற்று இதற்கு என்றான் உத்தரன். குதிரைகளின் விலாவை நோக்கி கை நீட்டலாகாது இளவரசே என்றார் நாமர். அதிலும் இளைய புறவைகள் ஆணவம் மிக்கவை. இவனுக்கு அக்கை ஒருத்தி இருக்கிறாள்.
இதற்குள் 8 பேரை கடித்து விட்டாள். உதை வாங்காதவர் கிரந்திகர் மட்டுமே. உத்தரன், அது தெரியாதா எனக்கு? மூடா, வெண்புறவி என்றால் விழாவை தொடுவதில் இடரில்லை, தெரிந்து கொள் என்றான். கிரந்திகன், ஆம், உண்மை. ஆனால் இது இன்று வெயிலில் சற்று களைத்திருக்கிறது. குதிரை பந்திக்கு வருக இளவரசே, ஓய்வெடுத்த பின் பயிற்சிக்கு செல்வோம் என்றான். பயிற்சியா? இன்று தேவையில்லை. இன்று நல்ல வெயில். கரிய புறவிகளுக்கு வெயில் ஒவ்வாது. கிரந்திகன், அங்கே சோலையில் வெயிலே இல்லை, அங்கே செல்வோம் என்றான். உத்தரன் சூதனை நோக்கிய பின், ஆனால் நான் உடனே செல்ல வேண்டும். வசந்த பஞ்சமி விழா அறிவிக்கப்பட்டுள்ளது, பணிகள் உள்ளன என்றான். ஆம், ஆனால் அதற்கு இன்னமும் நாள் இருக்கிறதே என்றான் கிரந்திகன். நாமர், காலகேயர்கள் வரப்போகிறார்கள் என்று சொன்னார்களே, அந்த விழாவா என்றான். திகைப்புடன் உத்தரன், காலகேயர்களா? இங்கா என்றான். ஆம் இளவரசே, காலகேய நாட்டு மல்லர்கள் சிலரை அவ்விழாவில் கொண்டு வந்து நிறுத்தவிருக்கிறார் இளவரசர் கீசகர். அவர்கள் மாமலை போன்றவர்கள், வெல்லவே முடியாதவர்கள், பகனுக்கும் இடும்பனுக்கும் நிகரானவர்கள் என்று நாமர் சொன்னார். ஆம், அவர்களை நான் தான் வரச் சொன்னேன். இங்கே நம் இளையோர் மற்போரில் ஈடுபாடில்லாதவர்களாக இருக்கிறார்கள். காலகேயர்கள் இங்கு வந்து களம் நின்று போரிடக் கண்டால் அவர்களும் ஊக்கம் பெறுவர் என்று மாமனிடம் சொன்னேன். கிரந்திகன், ஆம், 100 மல்லர்கள் வரப்போவதாக அறிந்தேன் என்றான். உத்தரன், ஆம், மெய் 100 மல்லர்கள் என்ற பின் புறவியை நாளை பார்வையிடுகிறேன். நான் இப்போதே கிளம்பினால் நன்று என்றான். நாமரிடம் காரகனை ஒருக்குக என ஆணையிட்ட கிரந்திகன் திரும்பி சூதனிடம் விலகிச் செல்லும்படி விழிகளால் ஆணையிட்டான். அவன் அப்பால் சென்று நிற்க கிரந்திகன் உத்தரனை நோக்கி, இளவரசே, நான் சொல்வதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் அரசுக்கும் உயிருக்கும் கூட இடர் நெருங்கி வருகிறது என்றான். உத்தரன், என்னை எவரும் ஒன்றும் செய்ய இயலாது. என்னை பற்றி அனைவருக்கும் தெரியும். நான் கிளம்புகிறேன் என்றான். கிரந்திகன் ஆழ்ந்த குரலில், சொல்வதை கேளுங்கள் இளவரசே. நீங்கள் எச்சரிக்கை கொள்ளவில்லை என்றால் இந்த வசந்த பஞ்சமிக்கு மறுநாள் அரசை கீசகர் கைப்பற்றுவார். உங்கள் தலை வெட்டி வீழ்த்தப்பட்டுவிடும் என்றான். உத்தரன் அப்போதுதான் முழுமையாக புரிந்து கொண்டான். அவன் உடல் நடுங்கத் தொடங்கியது. என்ன சொல்கிறாய்? என்னை எதற்கு கொல்ல வேண்டும்? நான் இந்த நாட்டின் இளவரசன் என்று கூவினான். ஓசையிட வேண்டாம் என்றான் கிரந்திகன். அமைதி கொள்க. கீசகர் காலகேயர்களை உள்ளே கொண்டு வரும் பொருட்டே வசந்த பஞ்சமி விழாவுக்கு அறிவிப்பு விடுத்திருக்கிறார். உத்தரன், இல்லையே, அறிவிப்பு அரசரால் அல்லவா விடப்பட்டது என்றான். இல்லை, அது கீசகரின் திட்டம் என்று கிரந்திகன் பொறுமையாக சொன்னான். உங்கள் நகரை கீசகரின் கைகள் சுற்றி வளைத்து விட்டன. வடக்கே பானாசுரரின் படைகள் நகரை சூழ்ந்துள்ள காடுகளில் தன்னந்தனியாக வந்து குடியேறி கொண்டிருக்கின்றன. வசந்த பஞ்சமி உண்மையில் விழாவல்ல, ஒரு படையெடுப்பு. உத்தரன் கண்ணீர் படர்ந்த கண்களுடன் நடுங்கும் உதடுகளுடன், நான் என்ன செய்வது? கீசகரிடம் நானே சென்று சொல்லவா? நான் கலிங்க நாட்டுக்கு ஓடிவிடுகிறேன். எனக்கு கலிங்க இளவரசியை மனம் புரிந்து கொடுப்பதாக சொன்னார்கள் என்றான். உங்கள் அவையில் குங்கர் இருக்கிறார் அல்லவா? உத்தரன், ஆம், சூதாடி கொண்டிருக்கிறார், சிறுமதியர். அவரிடம் சென்று அடைக்கலம் புகுங்கள். உங்கள் உயிரை அவரிடம் ஒப்படையுங்கள். உத்தரன், அவரிடமா என்றான். அவரால் எதுவும் செய்ய முடியும். அவர் அடைக்கலம் அளித்தால் மட்டுமே கீசகரிடமிருந்து நீங்கள் தப்ப முடியும் என்றான் கிரந்திகன். நான் மாற்றொரு கொண்டு தப்பி ஓடினால் என்ன என்றான் உத்தரன். இளவரசே, எங்கு சென்றாலும் உங்களை தேடி வந்து கொலை செய்வார்கள். ஏனென்றால் நீங்கள் விராடரின் குருதி கொடிவழி. உத்தரன், நான் என்ன செய்வேன்? நான் எவருக்கும் எத்தீங்கும் செய்ததில்லை. என்னை எதற்காக கொல்ல வேண்டும் என்றான். கிரந்திகன், வருக, புரவி பயிலலாம் என்றான். இல்லை, என்னால் இயலாது என்றான் உத்தரன். புரவியில் அமருங்கள், உங்கள் உள்ளம் உறுதி கொள்ளும். வருக என அவன் கைகளை பற்றி கிரந்திகன் அழைத்து சென்றான்.
நீர்க்கோலம் 62வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.